சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் உலூமுல் ஹதீஸ் கலை பற்றிய பாடத்தை நம்ம பார்த்து வருகிறோம். இது கடைசியாக நம்ம பார்த்து வருகிற செய்தி என்ன என்று சொன்னால், ஹதீஸுகளில் சரியான ஹதீஸு தவறான ஹதீஸ் என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? இதில் தவறான ஹதீஸ் என்பதற்கு எதையெல்லாம் அளவுகோலாக வைக்கிறார்கள் என்று சொன்னால், அதில் முதல் அளவுகோலாக அதில் உள்ள அந்த கண்டென்ட் செய்தியைத்தான் வைக்கிறார்கள். அறிவிப்பாளர்கள் விஷயத்தை இரண்டாவதாகத்தான் எடுத்துக்கொள்கிறார்கள். எவ்வளோ நல்ல அறிவிப்பாளர்கள் பேரில் சொல்லப்பட்டாலும் அந்த செய்தி குர்ஆனுக்கு மாற்றமாக இருந்தால், அல்லது அந்த கருத்தில் இஸ்லாமிய அடிப்படைக்கு மாற்றமான விஷயம் இருந்தால் அந்த ஹதீஸு சரியில்லை என்பதுதான் ஹதீஸ் கலையில் உள்ள ஒரு விதி என்று நம்ம சொல்லுகிறோம். அப்படி கிடையாது என்று மாற்று கருத்து உடையவர்கள் என்ன செய்கிறாங்க? ஹதீஸுன்னு வந்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான், அறிவிப்பாளர்கள் சரியாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் என்று சொல்கிறார்கள். அப்போ நம்ம அந்த ஹதீஸ் விதிக்கு போவதற்கு முன்னாடி இந்த ஹதீஸை எப்படியெல்லாம் சஹாபாக்கள் அணுகியிருக்கிறார்கள் அதை எடுத்து உங்களுக்கு காட்டிட்டோம். ஒரு ஹதீஸ்ன்னு சொல்லப்படுது, குர்ஆனுக்கு மாற்றம்னு வந்த உடனே அந்த சஹாபாக்கள் நிராகரிக்கிறாங்க. ஆயிஷா நாய் நிராகரிக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு நிராகரிக்கிறார்கள், இப்னு உமர் நிராகரிக்கிறார்கள். எதனால் நிராகரிக்கிறார்கள் கேட்டால் அறிவிப்பாளரை வச்சு அல்ல, அந்த செய்தியுடைய தரத்தை வைத்து இந்த முடிவுக்கு வருகிறார்கள். இது மாதிரி பல அறிஞர்களும் பல ஹதீஸுகளை கருத்து சரியில்லை என்பதற்காக வேண்டி மறுத்திருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த விதி இருக்குன்னு தானே அர்த்தம். அந்த தொடரைத்தான் நம்ம சென்ற வாரம் பார்த்து வருகிறோம். அதில் ஒரு செய்தி கடைசியாக பார்த்த செய்தி என்னென்னு கேட்டால், புகாரியில் வரக்கூடிய ஒரு செய்தி, அதாவது 3350வது ஹதீஸ். இந்த 3300 இதை டிஸ்பிளே போட்டு விடுங்க. 3350வது ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவங்க தகப்பனாருக்கும் மறுமையில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஆசர் அவர்களை கியாம நாளில் இப்ராஹிம் நபி பார்ப்பாங்க. அவருடைய முகத்தில் எல்லாம் ஒரு கருமை படிந்து இருக்கும். அப்போ இப்ராஹிம் நபி என்ன செய்வாங்கன்னா, அவர்கிட்ட பேசுவாங்க, தந்தையே நீங்கள் எனக்கு மாறு செய்யாதீங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லலையா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ தந்தை சொல்வார், இன்றைக்கி நான் சொல்ல கேட்குறேன், மாறு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவார். அதுக்கப்புறம் இப்ராஹிம் நபி என்ன செய்கிறாங்கன்னா அல்லாட்ட பேசுகிறாங்க. இதுதான் சென்ற வாரம் பார்த்தது. யா ரப்பி, இறைவா, இன்னக்க வாத்தனி, எனக்கு நீ வாக்களித்திருந்தாய், அல்லா துஹ்ஸியனி யௌம யுபாஸூன், மக்கள் எழுப்பப்படும் நாளில் என்னை இழிவுபடுத்த மாட்டேன் என்று வாக்களித்திருந்தாய். ஃபையுஹ்ஸின் அஹ்ஸா மின் அபில் அபாத், என்னுடைய தகப்பனை இழிவுபடுத்துறதை விட வேறு எந்த இழிவு பெரிய இழிவாக இருக்க முடியும்? என் தகப்பனார் இந்த மாதிரி ஒரு நிலையில் அவர் இருக்கிறாரு, கருப்படித்து போய் இருக்கிறாரு, அவர் நரகவாசிகள் பட்டியலில் சேர்க்கப்பட்டு இருக்கிறாரு, ஆனால் என்னை வாக்களித்தது நிறைவேற்றுவதனை சொல்லி இருக்கிறாய் அப்படின்னு அல்லாட்ட கேட்குறாங்க. அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டால், நான் சொர்க்கத்தை காஃபிருக்கு ஹராமாக்கிட்டேன் என்று சொல்லிவிட்டு உன்னுடைய காலு கீழே பாருன்னு சொன்ன உடனே அவர் பார்ப்பார். அப்போ இப்ராஹிம் நபி ஒரு கழுதை, இப்ராஹிம் நபியுடைய தகப்பனார் ஆசர் ஒரு கழுதை ரத்தம் தோய்ந்த முறையில் கழுதை புலி வடிவத்தில் இருப்பார். அந்த காலை பிடிச்சி தூக்கி நரகத்தில் போடப்படுவாங்க. தகப்பனார் வடிவத்தில் போட்டால் ரொம்ப வேதனைப்படுவாருங்கிறதுக்காக வேண்டி கழுதை புலி மாதிரியான ஒரு தோட்டத்தில் தூக்கி போடுவாங்கன்னு ஒரு ஹதீஸ் சொல்லுகிறது. இது புகாரியில் இருக்கிறது. இந்த ஹதீஸில் எதை சொல்கிறாங்க இப்ராஹிம் நபின்னு கேட்டால், அவங்க ஒரு துவா செஞ்சுருக்காங்க. 26வது சூறாவில் 87வது வசனத்தில் அந்த துவா இருக்கிறது. இந்த துவா என்னன்னு கேட்டால், வலா துஹ்ஸினி யௌம யுபாஸூன், அவங்க எழுப்பப்படும் நாளில் என்னை இழிவுபடுத்திடாத அல்லான்னு கேட்குறாங்க இப்ராஹிம் நபி உலகத்தில் வாழும்போது. அல்லாஹ் அதை ஏற்றுக்கிட்டான். அப்போ இழிவுபடுத்த மாட்டேன்னு எனக்கு சொன்னியே, இப்போ எங்கள் தகப்பனாரத்துக்கு இப்படி நரகத்தில் போடுறிய, இழிவுதானு கேட்குறாங்க. அப்படி இப்ராஹிம் நபி கேட்டார்கள்னு வரக்கூடிய இந்த செய்தியை ஒரு புகாரிக்கு விரிவுரை எழுதிய ரொம்ப சீனியரான அறிஞராக அபூபக்கர் இஸ்மாயிலி
என்கிற அவர் ஃபத்ஹுல் பாரி இப்னு ஹஜர் அவர்களே இவருடைய கருத்தை மேற்கோள் காட்டும் அளவுக்கு ஒரு மேதை அவர். அப்போ இஸ்மாயிலி என்பவர் என்ன செய்கிறார்னு கேட்டால், இந்த ஹதீஸை அவர் பதிவு செஞ்சுட்டு இந்த ஹதீஸ் சரியில்லைங்கிறார். யார் சொல்கிறா? இஸ்மாயிலி என்பவர் இன்றைக்கி சலஃபுகள்னு சொல்லக்கூடியவங்க, சுன்னத் ஜமாத் சொல்லக்கூடியவங்க எல்லாராலையும் அவர் ஒரு ஹதீஸ்கலை மேதை என்று அறியப்பட்டவர், நம்பப்பட்டவர். அவர் ஹதீஸ்களை அறியாதவர் என்று யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்போ அவர் என்ன செய்கிறார்னு கேட்டால், அவர் இந்த ஹதீஸை பற்றி அவர் என்ன சொன்னார் என்று இப்னு ஹஜர் ஃபத்ஹுல் பாரிங்கிற நூலில் இந்த ஹதீஸுக்கு விளக்க உரையில் சொல்லும் பொழுது இஸ்மாயிலி என்பவர் சொன்னதை எடுத்து காட்டுறார். அப்போ இஸ்மாயிலி என்ன அடிப்படையில் இந்த ஹதீஸை அவர் மறுக்கிறார். ஒக்கது இஸ்தஷ்கலன்னா ஒரு சிக்கலாக கருதுகிறார், அதாவது ஒரு முரண்பாடாக கருதுகிறார். இஸ்மாயிலி அவர்கள் இதை ஒரு பிரச்சனைக்குரிய ஹதீஸாக கருதி இருக்கிறார். ஹாதல் ஹதீஸ மின் அசலிஹி, இதன் அடிப்படை என்று சொன்னால் சனதை வச்சு இல்லை, இந்த அடிப்படை மத்தன் இருக்கு இல்லையா, அதையே சிக்கலாக கருதி ஒத்தான ஃபி சிஹத்திஹி, இது ஆதாரபூர்வமானது என்று சொல்கிற விஷயத்தில் குறை சொல்லி இருக்கிறார். இது எப்படி ஆதாரமாக இருக்க முடியும்? அவர் கேட்குறார், இஸ்மாயில் கேட்குறாரு, இந்த ஆசர் சம்மந்தப்பட்ட அந்த ஹதீஸ் புகாரில் வந்திருக்குது, புகாரில் வந்திருந்தாலும் இதனுடைய சிஹத்தில் குறை தானன்னா குறை காண்பது, ஓ தான ஃபி சிஹத்திஹி, இந்த ஹதீஸு சரிதானா என்பதில் அவர் குறை காணுகிறார். இப்போ கால அவர் சொல்கிறாரு, பாதா நஹரஜஹு, இந்த ஹதீஸை பதிவு செய்த பிறகு சொல்கிறார், ஹாதா ஹபருன் ஃபி சிஹத்திஹி நலுருன், இது ஒரு செய்தி, ஃபி சிஹத்திஹி நலுருன், இது சரியானதானா என்ற விஷயத்தில் ஆட்சேபனை உள்ளது, இதை சரியான ஏற்றுக்கிற மாட்டேன் அப்படிங்கிறார். எதனால் அப்படி சொல்கிறாருன்னா, மின் ஜிஹத்தி அன்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அலிம முன்னரே அறிந்து வைத்திருக்கிறார், அன்னல்லாஹ லா யுஹ்லிஃபுல் மியாத், அல்லாஹ் வாக்கு மீற மாட்டான்னு அறிஞ்சிருக்கிறார். அப்படிப்பட்ட இப்ராஹிம் நபி நீ எப்படி வாக்கு மீறின நல்லாட்ட பேசியிருப்பாரா? அல்லாஹ் காபிர்களுக்கெல்லாமா வெற்றி கொடுப்பதா வாக்களிச்சிருக்கிறான். இப்ராஹிம் நபியுடைய தகப்பனார் சிறுக்கு வச்சா கூட அவருக்கு சொர்க்கம் கொடுப்பதா அல்ல வாக்களிச்சா இருக்கிறான். அல்ல வாக்கு அளிக்கலை. அல்லாஹ் வாக்களிக்காத ஒரு விஷயத்தை என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இப்ராஹிம் நபி எப்படி அல்லாட்ட எதிர்த்து கேள்வி கேட்டிருப்பார். அன்னல்லாஹ லா யுஹ்லிஃபுல் மிஆத், அல்லாஹ் வாக்களித்ததை மீற மாட்டான் என்று இப்ராஹிம் நபிக்கு நன்றாக தெரியும். தெரிந்து கொண்டு அவர் அல்லாட்ட கேள்வி கேட்குறாரு, யா அல்லாஹ், என் தகப்பனாரை இப்படி நிப்பாட்டிட்டியே, இதை விட கேவலம் எனக்கு என்ன இருக்குது, நீ வாக்கு மீற மாட்டியே அப்படின்னு இப்ராஹிம் நபி பேசியிருப்பாங்களா? அப்படி அல்லாஹ் இப்படி வாக்களிச்சான்னு என்று எங்கேயாவது இருக்குதா? இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் உணர்த்தி இருக்கிறான். எப்படி உணர்த்தியிருக்கிறான்? அவர் தகப்பனாருக்கு பாவ மன்னிப்பு தேடும் பொழுது அல்லாஹ் கண்டிச்சு விட்டான், நீ தகப்பனாருக்கு பாவ மன்னிப்பு தேடாதே, அவர் அல்லாஹ்வுடைய எதிரின்னு தெரிஞ்ச பிறகு நீ எப்படி தேடலான்னு சொன்னோன்னே அதுக்கு அவர் வருந்தி திருந்தி மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். அப்போ தந்தைக்கு மன்னிப்பு கேட்டதை அல்லாஹ் கண்டித்தான் என்ற அளவுக்கு அவருக்கு எல்லாம் தெரிஞ்சு இருக்கிறது. நம்முடைய தாய் தகப்பனாக இருந்தாலும் சரிதான், அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைத்தாலோ மறுத்தாலோ அவங்களுக்கு சொர்க்கம் கிடையாது என்கிற விஷயமெல்லாம் இப்ராஹிம் நபிக்கு அத்துப்படி. தௌஹீதுடைய இமாம் அவர் என்ன செய்கிறாருன்னா, தகப்பனார் ஷிர்கில் குஃபுரில் இருக்கிற தகப்பனாருக்காக வேண்டி அல்லாட்ட பரிந்து பேசுகிறாரு மறுமையில். இது எப்போ பரிந்து பேசுகிறாரு? உலகத்தில் அப்படி ஒரு பரிந்து பேசி அவர் கண்டிக்கப்பட்டிருக்கிறார். அதுக்கு பிறகு தன்னை மாற்றி கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இப்படி கேட்டார் என்று இந்த ஹதீஸ் சொல்லப்படுகிறது. இந்த ஹதீஸில் என்ன சொல்லப்படுது? யா அல்லாஹ், என் தகப்பனார் அந்த மாதிரி இழிவுபடுத்திடாத, எனக்கு வாக்களிச்சிருக்கிறியேன்னு இப்படி இப்ராஹிம் நபி இப்படி கேட்பாங்க அப்படின்னு கேட்குறாரு. மின் ஜிஹத்தி அன்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள், அன்னல்லாஹ லா யுஹ்லிஃபுல் மிஆத்னா வாக்குறுதியை அல்லாஹ் மீற மாட்டான் என்று அறிந்து வைத்திருக்கிறார். இப்போ கைஃப எஜாலு மாசார் அலி அபிஹி, அவர் தந்தைக்கு ஏற்பட்ட கதியை ஹிஸ்யன் இழிவு என்று எப்படி அவர் கருதுவார்? இல்மிஹி பிதாலிக்க, இந்த விஷயத்தை அறிந்து கொண்ட நிலையில், நன்கு அறிந்து வைத்திருக்கிற நிலையில் அவர் தகப்பனாருக்கு ஏற்பட்டது அவருக்குள்ள இழிவுன்னு எப்படி கருதுவார்? அது ஒன்றும் இழிவு கிடையாது, அது அல்லாஹ்வுடைய வாக்குறுதிக்கு மாற்றமான ஒரு நடவடிக்கை கிடையாது என்று சொல்லி அப்படி இருக்கிறதுனால இப்ராஹிம் நபி இப்படி கேள்வி கேட்டாங்க என்பது ஏற்றுக்கூற முடியாது.
ஆசரத்துக்கு நரகத்தில் போட்டாங்க, அந்த அடிப்படையில் அந்த விஷயத்தில் இவர் கேள்வி எழுப்பலை. அந்த ஹதீஸில் எந்த பாயிண்டில் இவர் கை வைக்கிறாருன்னு கேட்டால், இப்ராஹிம் நபி வந்து அல்லாட்ட இப்படி கேட்டிருப்பாராம். கேட்டார் என்று ஹதீஸ் சொல்லுகிறது, கேட்டிருக்க மாட்டார் என்று குர்ஆன் சொல்லுகிறது. இஸ்மாயில் எப்படி கொண்டு வர்றாருன்னு கேட்டால், அல்லாஹ் வந்து எல்லாருக்கும் எல்லா நபிமார்களுக்கும் தெளிவாக்கிட்டான். உங்கள் தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் அல்லாஹுக்கு ஷிர்க் வச்சாங்கன்னு சொன்னால், ஒமை யுஸ்ரிக்கு பில்லாஹி ஃபகத் ஹர்ரம் அல்லாஹு அலைஹில் ஜன்னா, யார் அல்லாஹுக்கு இணை கற்பிக்கிறாரோ அவருக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் ஹராமாக்கிட்டான். இவ்வளோ தெளிவாக அல்லாஹ் அறிவிச்சிட்டான். இது எல்லா நபிமார்களுக்கும் தெரியும். ஒவ்வொரு நபியும் தன்னுடைய பெற்றோர்கள் முஷ்ரிக்குகளாக இருப்பார்களேயானால் அவங்களுக்காக பரிந்து பேச மாட்டார்கள் என்கிற அளவுக்கு இந்த அடிப்படையை அல்லாஹ் வந்து விளக்கி இருக்கிறான். அப்படி இந்த விளக்குனதெல்லாம் நன்கு விளக்கப்பட்டவர் இப்ராஹிம் நபி அவர்கள். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுமையில் தகப்பனாருக்கு ஏற்பட்ட அந்த கதியை பார்த்து அவர் எப்படி பேசுவார்? அல்லாஹ்வுக்கு எதிரியாக இருந்திருக்கிறாரு, அதனால் நரகத்துக்கு போகிறாருன்னு விளங்கி கொள்வாரா? தகப்பனாருக்காக பரிந்து பேசுவாரா? அப்போ தகப்பனாருக்கு பரிந்து பேசுகிறது என்று சொல்வது, இப்ராஹிம் நபி சொன்னார்கள் என்று சொல்வது, அது குர்ஆனுக்கு மாத்தம் என்று இஸ்மாயில் யார் குர்ஆன் மறுப்பாளர் அவர்? இல்லை ஹதீஸ் மறுப்பாளர் அவர்? இல்லை, ஹதீஸை நூல் எழுதினவர், ஹதீஸ் ஆய்வு செய்யக்கூடியவர், ஹதீஸ் நூல்களுக்கு விளக்கம் எழுதக்கூடிய அளவுக்கு ஹதீஸ் துறைக்கு அர்ப்பணித்து கொண்ட ஒரு பேரறிஞர். அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், இந்த புகாரி ஹதீஸை அவர் மறுக்கிறார். இதுக்கு என்ன சொல்லுவீங்க? புகாரி ஹதீஸை ஏன் மறுத்தார்? மறுக்கிறதுக்கு ஏதாவது அறிவிப்பாளரை காரணம் சொன்னாரா? இந்த மறுக்கும் பொழுது இந்த அவர் சரியில்லை, இந்த இவரிடமிருந்து அறிவிக்கிற இவர் சரியில்லை அப்படி சொன்னாரா? அறிவிப்பாளர்கள் காரணத்தை அவர் பேசவே இல்லை. அறிவிப்பாளர் யாராக இருக்கட்டும் எவராக இருக்கட்டும், மெசேஜ் சரியாக இருக்குதா? சரியாக இல்லை, இப்ராஹிம் நபி சொல்லியிருக்க மாட்டார் என்று அவர் மறுக்கிறார். அப்போ நம்ம தான் மறுக்கிறோங்கிறாங்களே. அப்போ அந்த ஹதீஸில் விதி இல்லாமல் இப்படி மறுப்பார் அவர்? அந்த மெசேஜை பார்க்கணும், கருத்தை பார்க்கணும், குர்ஆனுக்கு மோதுதா என்பதெல்லாம் கூடுதல் கவனம் செலுத்தணும். அதுக்கு அதன் அடிப்படையில் தான் ஹதீஸுடைய சிஹத்து சரி என்பதை முடிவு செய்யணும். இப்படி வந்து அறிஞர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு ஆதாரம். அதே மாதிரி இவர் இப்படி சொல்லிட்டாரா, இப்போ கால கைருஹு, இந்த ஹதீஸை பற்றிய கைருஹுன்னா இவர் அல்லாதவர்கள், மற்றவர்கள் தான் அர்த்தம். கால கைருஹு, மற்றவர்கள் சொல்கிறார்கள், மற்ற அறிஞர்கள் சொல்கிறார்கள், ஹாதல் ஹதீஸு, இந்த ஹதீஸு. எந்த ஹதீஸு? இப்ராஹிம் நபி அல்லாட்டை எதிர்த்து பேசுவாங்கள்ல, தப்பான ஒன்றுக்கு பரிந்துரை செய்வாங்கன்னு சொல்லுதல் இந்த புகாரி ஹதீஸு. இந்த ஹதீஸு முஹாலிஃபுன், அது எதிரானதாக இருக்கிறது. லில்லாஹிரி கௌலிஹி தஆலா, அல்லாஹ்வுடைய சொல்லுடைய நேரடி அர்த்தத்துக்கு முரணாக இருக்கிறது. லாஹிர் என்றால் நேரடி அர்த்தம். அல்லாஹ்வுடைய வசனத்துடைய நேரடி அர்த்தத்துக்கு மாற்றமாக இந்த ஹதீஸ் இருக்கிறது. என்ன அந்த நேரடி வசனம் என்று கேட்டால், ஒமாக்கான இஸ்திக்ஃபார் இப்ராஹிம் அலி அபிஹி இல்லா அன் மௌஇதத்தின் வாதஹா ஈயாஹு, இப்ராஹிம் நபி அவர்கள் தகப்பனாருக்கு பாவ மன்னிப்பு தேடினார, அது ஒரு வாக்குறுதி அடிப்படையில் தேடிவிட்டார். லம்மா தபையன லஹு அன்னஹு அதுவும் இல்லாஹி, தன்னுடைய தகப்பனார் அல்லாஹ்வுடைய எதிரி என்று அவருக்கு எப்போது தெரிந்ததோ, தபர்ர மின்ஹு, அதிலிருந்து வாபஸ் வாங்கிட்டார், விலகி கொண்டார். அப்போ ஏற்கனவே தகப்பனாருக்கு பாவ மன்னிப்பு தேடினார், நீ முஸ்லிக்கு பாவ மன்னிப்பு தேடக்கூடாது நல்லா கண்டிச்சு விட்டான். கண்டிச்சவனை நினைஞ்சிட்டாரு, யாரெல்லாம் நான் தெரியாமல் செஞ்சிட்டேன், தபர்ர மின்ஹு, விலகி கொண்டார்னு இருக்குது. அப்போ அவர் அந்த மாதிரி பரிந்துரை செய்ய மாட்டார்னு தெல்ல தெளிவாக குர்ஆன் சொல்லுகிறது. அப்போ இதுக்கு மாற்றம் அங்கே என்ன செய்கிறாரு? திருப்பி ஒரு கதை செய்வாரா? எந்த ஒரு விஷயத்திற்கு அவர் கண்டிக்கப்பட்டு திருந்தி கொண்டாரோ, எந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழும்போதே உங்கள் தகப்பனுக்கெல்லாம் எந்த சலுகையும் கிடையாது என்று அல்லாஹ் காட்டி கொடுத்துட்டானோ, அந்த விஷயத்தை அங்கே மறுபடியும் எப்படி ஒரு அல்லாட்ட பேசுவார் என்று சொல்லி இந்த வசனத்திற்கு ஹதீஸ் மாத்தம்ங்கிறாங்க. அப்போ உசூலில் இல்லைங்கிறீங்க. உசூல் ஹதீஸுடைய விதி நூல்கள்லேருந்து நான் எடுத்து காட்ட போகிறேன் பின்னாடி. இப்போ காட்டுவதெல்லாம் என்னன்னு கேட்டால், ஹதீஸ் சரியான அறிவிப்பாளர் இருக்கிற ஹதீஸுகளை எத்தனை அறிஞர்கள் அதன் கருத்தை கவனித்து தள்ளுபடி செஞ்சிருக்கிறார்கள், கருத்தை கவனித்து மறுத்திருக்கிறார்கள், அந்த விஷயத்தை தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறோம். உசூலில் இருக்கான்னு கேட்குறாங்கல்ல, ஹதீஸுக்கு உசூல் புக்குன்னு, ஹதீஸுடைய உசூலுக்குன்னு சில நூல்கள் இருக்கிறது. அந்த நூல்களில் இந்த விதி இருக்குதா என்பதை நம்ம பிறகு எடுத்து காட்டுவோம். இப்போ நம்ம எதை காட்டிட்டு வர்றோம் என்று கேட்டால், அறிவிப்பாளர் சரியாக இருந்து சஹாபாக்கள் மறுத்திருக்கிறார்கள், அதை முடிச்சிட்டோம்.
இப்போ என்ன பண்ணுறோம்னா பல அறிஞர்கள் மறுத்திருக்கிறார்கள். குறிப்பிட்ட ஒரு ஹதீஸை எடுத்துக்கொண்டு அவங்க சிந்திச்சு பார்க்குறாங்க, இது குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்கா, தூக்கி போடு, இது சிஹத்து இல்லை, இது முகாலிஃபாக இருக்குது, முகாலிஃபுன்னா எதிராக இருக்குது என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்னு ஹஜர் அவர்கள் இந்த உளவு செய்தியையும் இந்த ஹதீஸை போட்டுட்டு அது கீழே விரிவுரையில் எழுதுகிறார். எந்த ஹதீஸ் ஆசரை பற்றி வருதோ அந்த ஹதீஸுடைய விளக்க உரையில் கீழே விளக்கம் எழுதிட்டு வரும் பொழுது இதை அறிஞர்கள்லாம் மறுத்துட்டாங்க, இது குர்ஆனுக்கு மாற்றம்னு மறுத்து விட்டார்கள். இஸ்மாயிலையும் மறுத்துட்டாரு, நிறைய அறிஞர்கள் மறுத்துட்டாங்க. மறுத்ததுக்கு காரணம் என்ன? சனதில் கோளாறு என்பதற்கு மறுக்கலை, அறிவிப்பாளர்களில் பிரச்சனை இருக்குன்னு மறுக்கலை, உள்ளடக்கத்தில் பிரச்சனை இருக்கிறது, அதனுடைய கருத்தில் பிரச்சனை இருக்கிறது என்று தான் மறுத்திருக்கிறார்கள். அப்போ இதை ஒன்று நீங்கள் பார்க்குறீங்க, அந்த வசனத்தை எடுத்து காட்டியாச்சா. அடுத்து இன்னொரு ஹதீஸை பாருங்கள். புகாரியில் ஒரு ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸை மாலிகிமா மறுக்கிறாங்க. 4 மதுஹபுங்கிறாங்களே, அந்த மாலிகிமா மறுக்கிறாங்க. இந்த புகாரியுடைய இந்த ஹதீஸ் அறிவிப்பாளரில் எந்த கோளாறும் கிடையாது. இந்த ஹதீஸ் என்ன? 1513 புகாரில் 1513வது ஹதீஸ். இந்த ஹதீஸில் என்ன விஷயம் வருதுன்னு கேட்டால், நிறைய பெரிய செய்தி, அது நமக்கு தேவையானது மட்டும் வருவோம். ஒரு பெண்மணி ரசூல்லா ஹஜ்ஜிக்கு போகும்போது ஒரு பெண்மணி ரசூல்லாட்ட கேள்வி கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்ன ஃபரீலத்தல்லாஹி அலா இபாதிஹி ஃபில் ஹஜ்ஜி சம்பந்தமாக அல்லாஹ் விதியாக்கின ஒரு கடமை அதரக்கத் அபி, என் தகப்பனாருக்கு அடைந்து விட்டது. ஷேகன் கபீரன், அவர் தள்ளாத வயசுடையவராக இருக்கும் நிலையில் அவருக்கு ஹஜ்ஜி கடமை ஏற்பட்டு விட்டது. லா எசுபுத்து அல ராஹிலத்தி, அவருக்கு வாகனத்தில் ஒட்டகத்தில் ஏறி கூட உட்கார முடியாது, ஒட்டகம் குதிரையில் ஏறி உட்கார்ந்து போகிற அளவுக்கு அவர் திரகாத்திரமாக இல்லை. அதனால அஹுஜ்ஜு அன்ஹு, அவருக்காக நான் ஹஜ்ஜி செய்யலாமா? ஒரு அம்மா கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்க? எங்கள் தகப்பனார் ரொம்ப முதுமையாக இருக்கிறாரு, அவர் வாகனத்தில் கூட ஏறி உட்கார முடியாது, அவருக்கு ஹஜ்ஜி கடமை அவர் ஆயிடுச்சு, அந்த கடமையை நான் நிறைவேற்றலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நாம் செய்யலாம். இது எப்போ நடந்த சம்பவம்? ஒரு ஆளிக்க ஹஜ்ஜத்துல் விதா, ஹஜ்ஜத்துல் விதாங்கிற அந்த இறுதி ஹஜ்ஜின் போது நடந்த ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லி புகாரியில் 1513வது ஹதீஸில் இருக்கிறது. இந்த ஹதீஸை வைத்துக்கொண்டு இதில் சனதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது ஆனால் அறிஞர்கள் எப்படி பார்க்குறாங்க, சில அறிஞர்கள் எப்படி பார்க்குறாங்கன்னு கேட்டால், சொல்கிற ஆட்கள்லாம் கரெக்டாக இருக்கிறாங்க, மெசேஜ் சரியாக இல்லை அப்படின்னு சொல்லி குருத்துபி சொல்கிறார். குருத்துபி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், மாலிக் இமாமுடைய கருத்தை எடுத்து சொல்கிறார். மாலிக்குன், மாலிக்கு கருதுகிறார், மாலிக்குன்னா மாலிக் இமாம் கருதுகிறார், அன்ன லாஹிர ஹதீஸில் ஹஸ்அமியான்னா அந்த பெண்ணுடைய கோத்திரம், ஹஸ்அம் கோத்திரத்தை சேர்ந்தவள் அப்படின்னு அர்த்தம். அந்த கேள்வி கேட்ட பெண்ணு ஹசம் கோத்திரத்துக்கார பெண்மணி. அதை சொல்கிறாங்க, ஹசம் கோத்திரத்து பெண்மணியுடைய இந்த ஹதீஸ் இருக்கிறது, இது முஹாலிஃபுன், இது எதிராக இருக்கிறது லில்லாஹிரில் குர்ஆன், குர்ஆனுடைய வெளிப்படையான கருத்தோடு மோதுகிறது சொல்லிவிட்டு, ஃபரஜ்ஜஹ லாஹிரல் குர்ஆன், குர்ஆனுடைய வெளிப்படையான கருத்துக்கு அவர் முன்னுரிமை கொடுத்து விட்டார், இதை தள்ளுபடி செஞ்சிட்டார். மாலிக் இமாம்கிட்ட இந்த ஹதீஸை பற்றி பேசும்போது, இது சரியில்லை, ஏன் சரியில்லை, இது குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்குது அப்படின்னு மாலிக் இமாம் சொல்கிறார். அந்த மாலிக் இமாம் சொல்கிறதுக்கு எதை வச்சு சொல்கிறாருன்னு கேட்டால், அல்லாஹ் ஹஜ்ஜை பற்றி குர்ஆனில் சொல்கிறான். 3வது அத்தியாயத்தில் 97 வசனத்தில் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்னு கேட்டால், வலில்லாஹி அலன்னாசி ஹிஜ்ஜுல் பைத்தி, அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜு செய்வது மனிதர்களுக்கு கடமை. யாருக்கு கடமை? மனிஸ்தத்தா இலைஹி சபீலா, யாருக்கு சென்று வருகிற சக்தி உள்ளதோ அவருக்கு தான் கடமை. ஹஜ்ஜி கடமை என்பது முக்கியமான கண்டிஷன் என்ன? அவருக்கு பிரயாணம் பண்ண இயலணும். யாருக்கு இயலுகிறதோ அவருக்கு தான் ஹஜ்ஜி கடமைன்னு குர்ஆனில் 397 சொல்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த பெண்மணி தகப்பனாருக்கு கடமையாச்சின்னு சொல்லும்போது ரசூல் அப்படி ஒத்துக்கிட்டு இருப்பாங்க. அதை உங்கள் தகப்பனார் தள்ளாத வயசுங்கிற,
தள்ளாத வயசில் ஒட்டகத்தில் ஏறி உட்கார முடியாதுன்னு வர சொல்கிற, அந்த கண்டிஷனில் உள்ள ஆளுக்கு எப்படிம்மா ஹஜ்ஜு கடமையாகும்? ஹஜ்ஜு கடமையே இல்லையே அவருக்கு. என் தகப்பனாருக்கு ஹஜ்ஜு தள்ளாத வயசில் இருக்கும்போது, வாகனத்தில் கூட ஏற முடியாமல் இருக்கும்போது அவருக்கு ஹஜ்ஜு கடமையாகி விட்டதுன்னு தானே அந்த அம்மா கேட்குறாங்க. அப்போ ரசூல்லா என்ன செஞ்சுட்டாங்க, அது ஏற்றுக்கிட்டாங்கன்னு மாதிரி வருது. நீ செய்யி, அப்போ அவருக்கு கடமையாகுது என்பதை ரசூல்லா ஒத்துக்கிட்டாங்கன்னு வருது. ஒத்துருப்பாங்களா ரசூல்லா? ரசூல்லாவுக்கு நமக்கு சொல்லித்தந்த ஹஜ்ஜுடைய சட்டம் என்ன? மனிஸ்தத்தா இலைஹி சபீலா. அந்த சபீல்னா பயணம் வந்து முடியக்கூடியதாக இருக்க வேண்டும், சக்தி இருக்க வேண்டும், காசு பணமும் இருக்க வேண்டும். உடல் ரீதியாக பிரயாணம் பண்ணுவதற்கு சக்தி இருந்தால் தான் ஹஜ்ஜு கடமை. அப்போ இவருக்கு ஹஜ்ஜு கடமையே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ எப்படி வந்து இது அந்த அம்மா எப்படி கேட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் மாலிக் இமாம் மறுக்கிற விஷயம் சரியில்லை. அதுக்கு சரியான அர்த்தம் இருக்கிறது. அதையும் நம்ம ரெண்டாவது விளக்கிறேன். இந்த ஹதீஸு மறுக்க தேவையில்லை. ஆனால் அவர் எதை வச்சு மறுக்கிறார் மாலிக் இமாமு? குரானுக்கு மாத்தம்னு தானே மறுக்கிறார். குரான் சொல்கிறது கேட்டால், யாருக்கு வந்து சக்தி உள்ளதோ அவங்களுக்கு ஹஜ்ஜி கடமை என்று குரான் சொல்கிறது. இந்த ஹதீஸ் என்ன சொல்கிறது என்று கேட்டால், சக்தி இல்லாதவருக்கும் ஹஜ்ஜி கடமைங்கிற மாதிரி சொல்கிறது. அப்போ பேசிக்கே மாறுது, குரானோட அப்படி நேரடியாக மோதுகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இதை வந்து அவர் மறுத்தார் என்கிற ஒரு விஷயத்தை குருத்துபி அவர்கள் எடுத்து எழுதுகிறார்கள். இந்த மாலிக் இமாம் மறுத்த விஷயத்தை என்ன செய்கிறாங்க, குருத்துபி வந்து அவங்களுடைய விரிவுரையில் என்ன செய்கிறாங்க, தஃப்சீரில் எடுத்து எழுதுகிறார்கள். அப்போ இதில் நீங்கள் என்ன விளங்கணும்னு கேட்டால், அந்த ஹதீஸில் அறிவிப்பாளரை பற்றி ஏதாவது மாலிக் இமாம் பேசுனாங்களா? இல்லை. அவங்க என்ன பார்க்குறாங்க, என்ன இப்போ அந்த ஹதீஸில் மெசேஜே எப்படி வருது, தள்ளாத வயசுன்னு வருது, வாகனத்தில் கூட ஏறி உட்கார முடியாமல் இருக்கிறாருன்னு வருது. அப்படியானவருக்கு எப்படியா கடமையாகும்? அவங்க அந்த திங்கிங்கை எப்படி போகுதுன்னு கேட்டால், குரானுக்கு மாற்றமாக இருக்குதான்னு ஃபஸ்ட்டு கவனிக்கிறாங்க. சனதுலாம் ரெண்டாவது. குரானுக்கு மாற்றமாக இருந்தால் இது தூக்கி போடுங்க, சரியில்லை இந்த ஹதீஸு என்று சொல்லி அவர் ரஜ்ஜகண்டா முன்னுரிமை கொடுத்து விட்டார். லாஹிரல் குரானுடைய நேரடி அர்த்தத்துக்கு முன்னுரிமை கொடுத்து விட்டார். குரானுடைய நேரடி அர்த்தம் என்ன? மனிஸ்தத்தா இலைஹி சபீலா. யாருக்கு போய் வர சக்தி உள்ளது அவருக்கு கடமை, அதுதான் ஏற்றுக்கொள்ளணுமே தவிர இந்த ஹதீஸை ஏற்றுக்கிற கூடாது, இந்த ஹதீஸு சரியில்லை தள்ளணுங்கிறார். எதனால் சொன்னார்? சனதுனால சொன்னாரா? அப்போ மாலிக் இமாம் போன்றவர்கள்லாம் வந்து ஹதீஸ் மறுப்பாளர்களா? ஹதீஸ் மறுப்பாளர்கள் தான் இந்த மாதிரி வாதத்தை வைக்கிறாங்கன்னு பேசுகிறாங்களே. இவர் ஹதீஸ் மறுப்பாளரா? ஹதீஸ் முதல்ல ஹதீஸுக்குள்ள சனதோடு எழுதினவர், அவர் மொத்தம் எழுதினவர். அப்போ வந்து அந்த மாதிரி ஹதீஸுக்காக வேண்டி பெருந்தொண்டாற்றியவர் யார்? முதல் தொண்டாற்றியவர் மாலிக் இமாம். இந்த அகமது இவங்களுக்கெல்லாம் முந்தினவர். இவர் புகாரி முஸ்லீம் அனைவருக்கும் முந்திய ஹதீஸ் புக் எழுதினவர் யார்? மாலிக் இமாம். மாலிக் இமாமுடைய மாணவர் தான் ஷாஃபியுடைய மாணவர் தான் அஹ்மது இப்னு ஹம்பலுடைய மாணவர் தான் புகாரி. 4 தலைமுறைக்கு முந்தைய அவர் எழுதினவர். புகார் ஹதீஸ் எழுதுறதுக்கு முன்னாடியே 4 தலைமுறைக்கு முன்னாடியே மொத்தாங்கிற பேரில் ஹதீஸ் கிதாபுகளே நெஞ்சார். ஹதீஸ் கிதாபை மாலிக் இமாம் தொகுத்தார். அந்த மாதிரியான ஒரு ஹதீஸுக்கு தொண்டு செய்த ஒருத்தர் வந்து இந்த ஹதீஸை மறுத்திருக்கார. அப்போ அவங்களுடைய உள்ளம் பூரா என்ன அந்த விதி மனசில் இருந்திருக்கிறது? செய்தியைத்தான் பார்க்கணும், சனதையும் பார்க்க வேண்டும். அதை விட முக்கியமாக எதை ஃபஸ்ட்டு பார்க்கணும்னு கேட்டால், அந்த செய்தி என்ன செய்தியை சொல்லுது, குரானுக்கு மாற்றமாக சொல்லுதுன்னு அவர் சொல்லிவிட்டார். அந்த கோணத்தில் அவர் மறுத்துட்டார். ஆனால் இது முரணி இல்லாமல் அதை புரிந்து கொள்ள இயலும். அதை நீ தகவலுக்கு வச்சுக்கிறங்க. மாலிக் இமாம் அப்படி சொல்லிட்டா கூட அவர் தப்பாக அவர் பேசிக் கரெக்டாக இருக்கிறாரு. ஆனால் இந்த ஹதீஸ் குரானுக்கு முரண்டு விளங்கினார்ல, அதில் தவறு செஞ்சிட்டார். என்ன தவறுன்னு கேட்டால், ஒரு வயசானவராக இருக்கிறாருன்னு அந்த அம்மா கேட்குறாங்கல்ல, வயசான காலத்தில் தான் கடமையாகணுன்னு கிடையாது. அவர் இளைஞராக இருக்கும்போது கடமையாக இருக்கும். இருந்து அவர் செய்யாமல் விட்டு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கடமையாக இருக்கும். இந்த செய்வோம் அந்த செய்வோம்னு இழுத்துட்டு வந்து இப்போ தள்ளாத வயசாகிருப்பார். அப்போ ஹஜ்ஜு கடமையாகும்போது அவங்க அந்த நாட்டில் இருக்கிறனால காசு பண்ண பிரச்சனை கிடையாது. வசதி உள்ளவனுக்கு தான் ஹஜ்ஜின்னு வராது. அதனால் வந்து ஒரு 4 வருஷம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் இஸ்லாத்தை தழுவி இருந்தார்னு வைங்க, தழுவி இருந்தாரே, அதனால் இப்போ ஹஜ்ஜு கடமையாயிரும். அவங்களுக்கு பண பிரச்சனை இல்லைல்ல.
அப்போ வந்து இந்த கண்டிஷனில் இருந்திருக்க மாட்டார். இன்றைக்கி இருக்கிறாரில் வாகனத்தில் உட்கார முடியாமல் அப்படி இருந்திருக்க மாட்டார். அப்போ கடமையானதை இந்தா செய்வோம் அந்தா செய்வோம்னு விட்டுட்டு இப்போ இந்த நிலைக்கு வந்துட்டார். அதனால வந்து அந்த அம்மா வந்து கேட்குறாங்க, அந்த நேரத்தில் தான் ஹஜ்ஜு கடமைன்னு ஆகாதுல. எப்போ ஒரு இஸ்லாத்தை ஏற்றார் அன்றைக்கே கடமையாயிரும். இஸ்லாத்தை எப்போ ஏற்றார்னு விவரம் கிடைக்கல. அப்போ முன்கூட்டியே கடமையான ஒன்றை அவர் செய்யாமல் கடைசி நேரத்தில் வந்து அவர் இருக்கும் பொழுது செய்ய முடியாமல் போகிறது நிலையில் வந்து அந்த அம்மா கேள்வி கேட்டாங்க என்று புரிந்து கொண்டால் குர்ஆனுக்கு மாற்றம் இல்லாமல் ஒரு விளக்கத்தை கொடுக்க இயலும். அது அந்த ஹதீஸ் மறுக்க தேவையில்லை. வயசான காலத்தில் அவர் வந்து தள்ளாத வயசில் இருக்கிற அன்னைக்கு இஸ்லாத்தை ஏற்றா தான் அந்த கேள்வி வரும். அவர் அன்னைக்கு இஸ்லாத்தை ஏற்றதாக இல்லை. அப்போ இந்த பெண்ணை வந்து கேள்வி கேட்குறாங்கன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி அவங்க இஸ்லாமியர்களாக இருந்திருக்கிறாங்கன்னு விளங்குது. அப்போ ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடியாவது அவங்க இஸ்லாத்தை ஏற்றிருப்பார்கள். அப்படி ஒரு விளக்கத்தை கொடுத்து கொண்டோமையானால் இதில் குர்ஆனுக்கு முரண் இல்லை. கடமையானது வந்து திடகாத்திரமாக இருக்கும் பொழுது தான் இந்த அம்மா போய் அவர் திடகாத்திரமாக இல்லாமல் போகும்போது அவர் சார்பாக ஹஜ்ஜு செய்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கொண்டோமையானால் முரண் இல்லை. அது தனியாக விளக்கத்துக்கு வச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம எடுத்துக்கொள்கிற என்னென்னு கேட்டால் மாலிக் இமாம் வந்து ஏன் மறுத்தார், அதுதான் அடிப்படை. மறுத்தார் என்று அந்த குர்துபி எடுத்து காட்டுறார். அதே மாதிரி வந்து இன்னொரு ஹதீஸை பாருங்கள், இது முஸ்லீமில் வருது. அறிவிப்பாளர்கள்லாம் சரியாக இருக்கிறது. முஸ்லீமில் வரக்கூடிய இந்த ஹதீஸ் வந்து என்ன சொல்லுதுன்னு கேட்டால், அல்லாஹ் வந்து இந்த உலகத்தை படைச்சான்ல, இந்த படைச்சதை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னதாக வந்து இந்த ஹதீஸ் பேசுகிறது. என்ன சொல்லுது? ஹலக்கல்லாஹு அஸ்ஸவஜல்ல, அல்லாஹ் வந்து படைத்தான். அத்துர்பத்தை, இந்த மண்ணை, பூமியில் மண் பகுதி இருக்குல்ல, அந்த மண்ணை படைத்தான். யௌம சபுத்தி, சனிக்கிழமை படைத்தான். ஓ ஹலக்க ஃபீஹல் ஜிபால, அதில் மலைகளை படைத்தான். யௌமல் அஹதி, ஞாயிறு அன்று படைத்தான். ஓ ஹலக்க ஷஜர, மரத்தை படைத்தான். யௌமல் இஸ்னைனி, திங்கக்கிழமை படைத்தான். ஓ ஹலக்கல் மக்குருக, வெறுக்கத்தக்க விஷயங்களை எல்லாம் படைத்தான். யௌம சுலசாயி, செவ்வாய்க்கிழமை படைத்தான். ஓ ஹலக்கன் நூற, ஒளியை படைத்தான். யௌமல் அர்பியாயி, புதன்கிழமை படைத்தான். ஓ பசபீஹ தவாப, அதில் உயிரினங்களை பல்கி பெருக வைத்தான். யௌமல் ஹமீசி, வியாழக்கிழமை என்று அப்படி செஞ்சான். ஓ ஹலக்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்தான். பாதல் அசரி மின் யௌமில் ஜும்மா, ஜும்மா நாளில் அசருக்கு பிறகு படைத்தான். ஃபி ஆஹிரில் ஹல்கி, அதான் படைப்புடைய கடைசி படைப்பாக அவரை படைத்தான். ஃபி ஆஹிரி சாத்தின் மின் சாத்தில் ஜும்மா, ஜும்மாவுடைய நேரத்தில் கடைசி நேரத்தில் அவரை கடைசி படைப்பாக படைத்தான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்ட்டு முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸை வந்து நீங்கள் பார்த்தா கூட தவறுன்னு விலகி கூறலாம். ஏன்? இந்த உலகம் படைப்பதை பற்றி குர்ஆன் பேசுகிறது, பல இடங்களில் பேசுகிறது. அப்படி பேசும் பொழுது வானம் பூமியெல்லாம் 2 நாளில் படைத்தான்னு தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பூமியை 2 நாளில் படைத்தான், வானத்தையும் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தம் படைத்தது 6 நாள்னு சொல்லியாச்சு. அதில் பூமியை படைத்தான் என்பதற்குள்ளே எல்லாம் அடங்கிடும். மலை, மரங்கள் எல்லாமே அதில் அடங்கி போயிடும். இதில் எப்படி வருதுன்னு கேட்டால், பூமியே துண்டு துண்டாக படைக்கிறான். பூமியில் மண்ணை மட்டும் முதல் தனியாக படைக்கிறான், அப்புறம் மலைகளை தனியாக படைக்கிறான், அப்புறமேல் மரத்தை தனியாக படைக்கிறான், அப்புறம் ஒளியை தனியாக படைக்கிறான்னு சொல்லி இந்த படைக்கிற விஷயத்தையே வந்து ரொம்ப ஒரு குழப்பமான அடிப்படையில் ரசூலுல்லாஹ் சொன்னதாக வருகிறது. அதுபோக டோட்டலாக படைத்து முடிப்பதற்குரிய நாட்கள் வந்து 6 வருது குர்ஆனில். ஃபி சித்தத்தி ஐயாமின், 6 நாட்களில் படைத்தேன் என்று வருகிறது. இதை டோட்டல் பண்ணிங்கன்னா 7 நாள் வந்துருச்சு. எப்படி 7 நாள் வருது? அந்த நம்பரை வச்சு பார்த்தாலும் ஒன்று ஒன்றா பாருங்கள். ஃபஸ்ட்டு சனியில் ஆரம்பிக்குதா, சனி, அப்புறம் ஞாயிறு, அப்புறம் திங்கள், அப்புறம் செவ்வாய், அப்புறம் புதன், அப்புறம் வியாழன், அப்புறம் வெள்ளி, எல்லா கிழமையும் வந்துருச்சு. 7 நாள் வந்துருச்சு. அப்போ சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி. அப்போ 7 நாட்களில் படைப்புடைய வேலை நடப்பதாக இந்த ஹதீஸ் சொல்கிறது. ஆனால் குர்ஆன் சொல்கிறது மொத்தமாக படைத்தது 6 நாள் தான். இதில் வானம் படைச்சதெல்லாம் சொல்ல காணாம், அதான் சேர்த்த நம்பர் கூடி போயிடணும். இதெல்லாம் பூமிக்குள்ளே உள்ள அம்புட்டையும் தான் இந்த 7 நாளைக்குள்ளே படைத்ததாக ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்லப்படுகிறது. கண்டிப்பாக இது அப்பட்டமாக குர்ஆனோட மோதுது என்பது தெரிகிறது. இதை அதை நம்மளாக ஒரு ஹதீஸை எடுத்து
குரானுக்கு முரணாக இருக்குன்னு நம்ம பின்னாடி அது மாதிரி விஷயங்களை விளக்க போகிறோம். நம்ம அதுக்கு இதை சொல்லலை. இதை சொல்வது என்னென்னு கேட்டால், இந்த விஷயத்தை வந்து இப்னு தைமியா அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், மஜ்மூல் ஃபத்தாவாங்கிற ஒரு நூலில் இந்த ஹதீஸை எடுத்து விமர்சனம் பண்ணுறார். இப்னு தைமியா யார்? ஹதீஸ் மறுப்பாளரா? இல்லை. அவர் என்ன மாதிரினா அவர் விளக்கம் சொல்கிறாரு, எப்படி மறுப்பு சொல்கிறாரு. இந்த ஹதீஸை அறிஞர்கள் எப்படி மறுத்தாங்க என்பதற்கு தான் இதை சொல்கிறோம். இப்னு தைமியா என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இந்த ஹதீஸ் சரியில்லை, முஸ்லீமில் வருது, ஆனாலும் சரியில்லை என்று மஜ்மூல் ஃபத்தாவாண்டு இப்னு தைமியாவுடைய நூல், அந்த ஃபத்வாக்களின் தொகுப்பு, அதில் வந்து அவர் சொல்கிறாரு, அதை மறுக்கிறார். எப்படிங்கிறத நம்ம இன்ஷா அல்லாஹ் அதை நாளைக்கு